ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இது குரு பயிற்சிக்கான பலன்கள் 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரக்கூடிய குரு பயிற்சி. அதாவது ரிஷபராசியிலேருந்து பயிற்சி ஆகி மிதுனத்துக்கு போகிறாரு. மீன ராசிக்கு இந்த பயிற்சி எந்த விதத்தில் நன்மைகளை தரும் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். இருக்கிற 12 ராசியிலே மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ராசி மீன ராசி. ஏன்னாக்கா ஏற்கனவே இயற்கை பாவகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு ராசி விட்டு இப்போ தான் விலகி வெளியே வர்றாரு. உடனே உள்ள சனி வர்றாரு. ஸோ இப்போ 2 பாவகிரகங்கள் அடுத்தடுத்து ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுனால மன நெருக்கடி, மன நிம்மதியற்ற சூழ்நிலை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்துகிட்ருக்கும். தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லைன்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. சரி, கடன் பிரச்சனை, இப்போ எல்லா பிரச்சனைகளும் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான். இந்த நிலையை இந்த குரு பயிற்சி மாற்றுமா? இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 3ல் இருந்த குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு வராரு. கேந்திரத்தில் குரு இருக்கிறது சிறப்பு இல்லை தான். பட் இருந்தாலும் அவரோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் மிக சிறப்பான ஒரு பலனை தரும். 8ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு உங்களோட ராசிக்கு. இது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. திடீர் தனவரவை தரும். பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வு ஏற்படும். உடல் ரீதியான மாற்றங்கள், உடலில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிரச்சனை இருந்தது, இல்லை நோய் நொடி இருக்குது, இல்லை மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கட்டுப்படும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. இடம் மாறுதல் அப்படின்ற அதாவது வீடு மாறி போகிறேன், இடம் மாறி போகிறேன், வேலையில் மாற்றம் வருது, அந்த மாதிரியான ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ். தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்க தொழிலில் படிப்படியாக நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 12ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. ட்ராவல் பண்ணுறதுனால நல்லது நடக்கும். வெளியூர் பயணங்கள், வெகு தூர பயணங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமைக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஈடுபாடு அதிகமாகும். மூத்தவர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இனி வரக்கூடிய காலம். இருக்கக்கூடிய கசப்புணர்ச்சிகள், கடன், பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த குரு பயிற்சி வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு நிலையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நற்பலன்கள் என்ன தான் சொன்னாலும் அதை உணரக்கூடிய விதத்தில் வந்து அந்த ராசியோட நிலை இப்போதைக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சி அந்த கடினத்தன்மையிலேருந்து உங்களை சற்றே விலக்கி ஓரளவுக்கு நன்மைகளை தந்தே தீரும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.